ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எம்பவரின் வழிவழி பதிவின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சிங்க. நம்ம எம்பவரில் குரூப் ஒன் தமிழ் வழியில் மற்றும் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களுக்கான பாடக்குறிப்புகள் தயாராக இருக்குது. ஸோ போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் 9944930889 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரசமைப்பு ஒரு மதிப்பெண் வினாவிடையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரசமைப்பில் டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கொஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இன்றைக்கி நாம் அடுத்த 20 கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளீஸ் கெட் இன் டு தி கிளாஸ். த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் கால்ட். ஓகேவா, த பார்லிமெண்ட்டின் மேலவை எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்லிமெண்ட்டின் மேலவை, த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் கால்டு. ஓகேவா, ஸோ பாராளுமன்றத்தின் மேலவை என்னன்னு சொல்லுவோம்னா ராஜ்யசபா, கீழவை லோக்சபான்னு சொல்லுவோம். ஸோ பாராளுமன்றத்தோட மேலவை என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் என்னங்க, ராஜ்யசபா, கீழவைக்கு பேர் லோக்சபா. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஹூ பிரசன்டட் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் பட்ஜெட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா? சுதந்திர இந்தியாவில் முதல் நிதி மசோதாவை சமர்ப்பித்தவர் யார்? ஆர்கே சண்முகம் செட்டியாருங்க. ஓகே, சண்முகம் செட்டியார். ஓகேவா, ஹூ பிரசன்டட் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் பட்ஜெட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா? சுதந்திர இந்தியாவில் முதல் நிதி மசோதாவை சமர்ப்பித்தவர் யார்? ஆர்கே சண்முகம் செட்டியார். சரிங்களா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் பட்ஜெட்டை வந்துட்டு தாக்கல் பண்ணவர். சரிங்களா, சுதந்திர இந்தியாவில் முதல் நிதி மசோதாவை சமர்ப்பித்தவர் ஆர்கே சண்முகம் செட்டியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணி பில் பண மசோதாக்கள் எந்த சபையில் தோன்றலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இன் விச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் மணி பில்ஸ் கேன் ஆரிஜினேட்? எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது பண மசோதா மணி பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ் சபையிலேருந்து தாங்க போகும். கீழ் சபை எங்கே வந்து பண மசோதா ஆரிஜினேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணி பில்ஸ் கேன் ஆரிஜினேட் ஃப்ரம் கீழவை. சரிங்களா, கீழ் சபை, லோயர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். லோயர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் லோக்சபாலேருந்து தான் என்ன பண்ணும், போகும். சரிங்களா, ஸோ மணி பில்ஸ் கேன் ஆரிஜினேட் ஃப்ரம் லோக்சபா, தட் இஸ் லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ரெக்வயர்ட் டு பிகம் த மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபா? ஒருத்தர் வந்து ராஜ்யசபாவில் மெம்பராக இருக்கணும்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30 வயசுங்க. 30 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ராஜ்யசபாவில் மெம்பராக முடியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ரெக்வயர்ட் டு பிகம் த மெம்பர் ஆஃப் தி லோக்சபா? லோக்சபாவில் மெம்பர் ஆகணும்னா எவ்வளோ குறைஞ்சபட்சம் வயசு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 25 வயசு இருந்தது அப்படின்னா அவர் வந்து 25 ஏஜ். ஓகேவா, ஏஜ் 25 இஸ் இனஃப் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் அ லோக்சபா. லோக்சபா மெம்பர் ஆகணும்னா அவருக்கு 25 ஏஜ், 25 வயசு இருக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா இஸ் ஹேவிங் எ மல்டி பார்ட்டி சிஸ்டம். இந்தியாவில் என்ன மாதிரி கட்சி முறை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பல கட்சிங்க, டெய்லியும் ஒரு கட்சி தோண்டிகிட்டே தாங்க இருக்குது. ஸோ ஓகேவா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை. ஓகேவா, பல கட்சி முறை. ஓகேவா, ஸோ இந்தியா இஸ் ஹேவிங் எ மல்டி பார்ட்டி சிஸ்டம். பல கட்சி இந்தியாவில் காணப்படுவது பல கட்சி முறை. The Council of Next question, the Council of Ministers is responsible to. அமைச்சரவை பொறுப்புடையது. அமைச்சரவை யாருக்கு பொறுப்புடையதா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைச்சரவை யாருக்கு பொறுப்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கு, பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையது இந்த கவுன்சில் ஆஃப் அமைச்சரவை பொறுப்புடையது பாராளுமன்றத்துக்கு. ஓகேவா, ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். அமைச்சரவை பாராளுமன்றத்திற்கு பொறுப்புடையதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has the authority to declare war and conclude peace? போர் பிரகடனப்படுத்துவதற்கும் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? அதாவது சண்டைன்னு போட்டிருக்காங்க, சாரி போர். ஓகேவா, போரை வந்து ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு போரை வந்து பிரகடனப்படுத்துறதுக்கும் அமைதியை வந்து உடன்பாடை ஏற்படுத்துறதுக்கும் யார் வந்து அதிகாரம் பெற்றவர்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட்டுங்க. சரிங்களா, பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணுவார், போரை வந்து பிரகடனப்படுத்துவார். அதே மாதிரி அமைதி உடன்படிக்கை ரெண்டுக்குமே காரணகர்த்தா யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following state has a separate constitution? எந்த மாநிலம் தனிப்பட்ட அரசியலமைப்பை கொண்டுள்ளது? ஜம்மு காஷ்மீருங்க. ஓகேவா, எந்த மாநிலம் தனிப்பட்ட அரசியலமைப்பை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர். ஆமாம், அவங்க தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பு அந்தஸ்து பெரும்பான்மை பெற்றிருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ 370 என்னாச்சு, தூக்கிட்டாங்க. ஸோ எந்த மாநிலம் தனிப்பட்ட அரசியலமைப்பை கொண்டுள்ளது? ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who decides whether a bill money bill or not? ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று முடிவு செய்பவர் யார்? ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்டில், அது வந்து சாதாரண மசோதாவா இல்லை வந்து பண மசோதாவா அப்படின்னு முடிவு பண்ணுறது யார்? சபாநாயகர், ஸ்பீக்கர் தான். சரிங்களா, ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார், முடிவு பண்ணிடுவார். இது சாதாரண மசோதாவா இல்லை பண மசோதாவான்னு முடிவு பண்ணுறது ஸ்பீக்கர். பேசுகிறார் இல்லைங்க, ஸ்பீக்கர், சபாநாயகர். அவர் தான் என்ன பண்ணுவார்,
அதான் கம்ப்ளீட் பண்ணுவார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ். இந்திய அரசின் முதல் சட்ட அலுவலர் யார்? இந்திய அரசின் முதல் சட்ட அலுவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அட்டார்னி ஜெனரல். இந்தியா அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? ஸோ இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்தியாவோட முதல் சட்ட அலுவலர்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல், அவர் தான் முதல் சட்ட அலுவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா? இந்தியாவில் நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகள், 5 இயர்ஸ் தான். ஸோ நிதி ஆணையத்தின் எவ்வளோ டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 இயர்ஸ் தான். ஓகேவா? த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா இஸ் 5 இயர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் பாலிட்டிக்ஸ். அரசியலமைப்பின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். அரசியலமைப்பின் தந்தை யாருங்க? இவர் தான் ஃபாதர். ஃபாதர் யாருங்க? அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு பீயிங் எலக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? 35 வயசுங்க. 35 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களாம் குடியரசுத் தலைவர் ஆயிடலாம். ஓகேவா? பிரசிடென்ட் ஹூ பிகம். ஓகே. வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு பிகம் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? 35. 35 வயசுங்க. மினிமம் சொல்லிட்டு இருக்கேன். மினிமம் 35 ஏஜ். வாட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் குவாசி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன்? அரைக்குறை கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம். அரைக்குறை கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அரசியலமைப்புங்க. நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை வந்து எந்த நாட்டிலேருந்து காப்பி அடிச்சிருப்போம் அப்படின்னா கனடா. சரியா? ஸோ ஓகே. அரைக்குறை கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. எந்த அரசியலமைப்புன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. விச் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் குவாசி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் இஸ் இந்தியா கான்ஸ்டியூஷன். விச் கண்ட்ரி இஸ் ஃபாலோயிங் ஒன் பார்ட்டி சிஸ்டம்? ஒரே ஒரு கட்சி தான், சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் ரஷ்யா தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ ஒரே ஒரு கட்சி ஃபாலோ பண்ணுற நாடு ரஷ்யா. அப்போ ரஷ்யா அதனால தான் வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கு. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதல் உதவி ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். உங்களுக்கு தெரியும், அதாவது எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா, அவங்க வந்து எந்தெந்த வருஷம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி மாற்றி அமைச்சு வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க டிஎன்பிசியில். இல்லை வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், இது 3 தான் கேட்டுட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃபாக. பிரசிடென்ட் கேட்குறாங்க, வைஸ் பிரசிடென்ட் கேட்கலாம். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா வைஸ் பிரசிடென்ட்டு, ஸோ பிரைம் மினிஸ்டர், இது 3 படிச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்குறாங்க அந்த வரிசை. எந்த வருஷத்தில் 1952 முதல் வந்து தேர்தல் நடந்துச்சு இல்லையா இந்தியாவில், அப்போ இருந்து இப்போ 2020 வரைக்கும் அப்போ வந்தது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணி படித்து வச்சுக்கணும். எது வேணாலும் ஆர்டர் மாற்றி வருஷத்துக்கு கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக வரிசையா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? மாற்றி கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்குற கேள்வி, அதனால சொல்கிறேன். ஹூ வாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின். மிஸ்டர் கிருஷ்ணகாந்த் இஸ் எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார்? இந்தியாவில் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவராக திரு கிருஷ்ணகாந்த் இருந்தார்? இப்படி தாங்க கேள்வி இருக்கும் பாருங்க. ஈஸியாக கேட்க மாட்டாங்க, இப்படி தான் கேட்பாங்க. மிஸ்டர் கிருஷ்ணகாந்த், ஓகேவா, இஸ் டேஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. திரு கிருஷ்ணகாந்த் இந்தியாவில் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் பாருங்க. அப்போ எத்தனையாவது? 10வது. சரி, 10th அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்டு. மிஸ்டர் கிருஷ்ணகாந்த் இஸ், ஓகேவா, எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்தார்? 10வது. ஓகேவா? 10th வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார் மிஸ்டர் கிருஷ்ணகாந்த். த ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம்ட் இன். எந்த வருடத்தில் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் முதலாக அமைக்கப்பட்டது? காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம், ஓகேவா, காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை, காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1977ங்க, 1977. காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் முதலாக இந்தியாவில் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1977. 1977. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which is the best example for unwritten constitution? எழுதப்படாத அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதப்படாத அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்புங்க. ஓகேவா? எழுதப்படாத அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எக்ஸாம்பிள். Which is the best example of unwritten constitution? Constitution of India. இந்திய அரசியலமைப்பு தாங்க எழுதப்படாத
அரசியலமைப்புக்கு சிறந்த உதாரணம். சரிங்க, இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.